Greetings to everyone. Welcome back to another English language training session. நான் டயனா உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயினர். இங்கிலீஷ்ல நம்ம சரளமா பேசணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு வார்த்தை கத்துக்கிட்டோம், எவ்வளவு வாக்கியங்கள் கத்துக்கிட்டோம் அப்படின்றத விட ஒரு நாளைக்கு எவ்வளவு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பேசுறோம், எவ்வளவு சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுறோம் அப்படின்றதாங்க ரொம்ப முக்கியம். நீங்க வீட்ல யாரோட ஹெல்ப்மே இல்லாம தனியா பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் என்னுடைய ட்ரைனிங் செஷன்ல நான் மொத்தம் 5 செக்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் செஷன். இன்னைக்கு பிராக்டிஸ் செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசிக்கல் எயில்மெண்ட், அதாவது உடல் நல குறைவு, தலைவலி, மயக்கம், அஜீரண கோளாறு, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இங்கிலீஷ்ல என்ன வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த பிராக்டிஸ் செஷன்ல பார்க்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப். நம்ம கத்துக்கிட்ட இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி நம்ம ரியல் லைஃப்ல எப்படி பேசுறது அப்படின்னு சொல்றதை இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் கிளினிக். ஸோ இங்கிலீஷ்ல பேசும்போது நம்ம வார்த்தைகள் வந்து கரெக்டா ப்ரொனன்ஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்ல வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சவுண்ட்ஸை வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் பிராக்டிஸ். நம்ம என்ன சவுண்ட்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றோம் அது ரிலேட்டடான ஒரு பேராகிராஃப் இல்ல ஒரு சில சென்டென்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவோம். கடைசி செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி செஷன். பொதுவாக இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ணும்போது பிகினர்ஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு ஆனா என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. ஸோ நான் இந்த ஆக்டிவிட்டி செக்மெண்ட்ல சொல்லி கொடுக்குற ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வேணாங்க, நீங்க தனியாவே வந்து இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணி அழகா பேசலாம். ஓகே ஃபைன். ஸோ இஃப் யூ ரியலி ஃபீல் தட் மை சேனல் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ, தென் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். இப்போ வாங்க நம்ம செஷனுக்குள்ள போலாம். இந்த பிசிக்கல் எயில்மெண்ட்டே மொத்தம் 6 கைண்டா இருக்குங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல வந்து ஜெனரல் பாடி எயில்மெண்ட்ஸ். ஹெட்ஏக் தலைவலி, பாடி பெயின் உடல் வலி. இந்த ஏக்குக்கும் பெயினுக்கும் என்னங்க டிஃபரன்ஸ்? ஏக் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான பெயின் தான். பெயின் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப அதிகமான வலி இருக்கும். அவ்வளவுதான் ஏக்குக்கும் பெயினுக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு உடம்புல எந்த அளவுக்கு வலி இருக்கோ நீங்க அந்த இடத்துல ஏக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெட்டிக் அப்படின்னா சோர்வு, வீக்னஸ் பலவீனம், ஃபீவர் காய்ச்சல், டிசீனஸ் தலைச்சுற்றல். அதே மாதிரி டிசீனஸ் அண்ட் ஃபெயிண்ட். ஃபெயிண்ட்னா நம்ம மயக்கம் போட்டு கீழே விழுகிறது. டிசீனஸ் அப்படின்னா நம்ம மயக்கம் போட்டு கீழே விழுக மாட்டோம், ஒரு தலை சுற்றல் மட்டும் இருக்கும். அடுத்தது டீஹைட்ரேஷன் அப்படின்னா நீரிழப்பு. அடுத்தது நம்ம பார்க்க போறது கோல்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி எயில்மெண்ட், அதாவது நமக்கு சளி பிடிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள்ல என்னன்னு பார்க்கலாம். கோல்ட் அப்படின்னா ஜலதோஷம், காஃப் இருமல், சோர் த்ரோட் அப்படின்னா தொண்டை வலி, ரன்னி நோஸ் அப்படின்னா மூக்குல வந்து தண்ணி வர்றது, அதுக்கப்புறம் நேசல் கன்ஜஷன் அப்படின்னா வந்து மூக்கடைப்பு, ஸ்னீசிங் அப்படின்னா நம்ம சளி சீந்துவோம் இல்லையா, அதை வந்து ஸ்னீசிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாஸ்னஸ் அப்படின்னா வந்து குரல் கரகரப்பு. இங்க வந்து ஆர் சைலண்ட்டுங்க, ஸோ அதனால நம்ம வந்து ஹாஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது டைஜஸ்டிவ் சம்பந்தமான உடல் பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டொமக் ஏக் வயிற்று வலி, இன்டைஜஷன் அஜீரண கோளாறு, அசிடிட்டி அமிலத்தன்மை. இந்த வயிறு ரொம்ப உப்புசமா ரொம்ப ஊதிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ப்ளோட்டிங். அடுத்தது நோசியா. நோசியானா வந்து வாந்தி வர்ற மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல், அதுக்கு நோசியா. வாந்தியே வர்றதுக்கு வந்து வாமிட்டிங். கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் வந்து மலச்சிக்கல். டயேரியா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு. அடுத்தது வந்து நம்ம கை கால் வலி, இந்த ஜாயிண்ட் பெயின், அது சம்பந்தமான ஒரு சில வார்த்தைகள் இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு கை கால்ல, மசில்ல, நெக்ல, ஷோல்டர்ல, உங்க தலையில எங்க வந்து ஃபிங்கர்ஸ்ல எங்க வந்து உங்களுக்கு வலி இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலி அதிகமா இருந்தா பெயின், வலி கொஞ்சம் கம்மியா இருந்தா ஏக். அதாவது பாத்தீங்க அப்படின்னா மசில் பெயின், பேக் பெயின், நெக் பெயின், ஷோல்டர் பெயின், ஜாயிண்ட் பெயின், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பெயின் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மசில் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா தசை இறுக்கம், கிராம்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தசை பிடிப்பு. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிசிக்கல் எலிமெண்ட்லாம் என்னன்னு பார்க்கலாம். இச்சிங் அரிப்பு, ஸ்கின் ரேஷ் அப்படின்னா தோல் சிரங்கு, ட்ரை ஸ்கின் அப்படின்னா உலர்தோல், சன்பர்ன் அப்படின்னா நமக்கு வெயில்ல போயிட்டு நம்ம சருமத்துல எந்த வித பாதிப்பு, ஒரு கொப்பளம் இல்ல ஏதாவது ரேஷஸ் அந்த மாதிரி எது வந்தாலும் we can say it as sunburn. மைனர் கட்ஸ் அப்படின்னா சிறிய வெடிப்பு, ப்ரூஸ் அப்படின்னா அடிப்பட்ட காயம், பிளிஸ்டர் அப்படின்னா நீர்க்கட்டி. அடுத்தது கண் காது மூக்கு இது சம்பந்தமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னா
கண்களில் சோர்வு. வாட்டரி ஐஸ் அப்படின்னா கண்கள்ல நீர் வடியறது. இயர் பெயின் அப்படின்னா காது வலி. இயர் பிளாக்கேஜ் அப்படின்னா காது அடைப்பு. டூத் ஏக் அப்படின்னா பல்வலி. மவுத் அல்சர் அப்படின்னா வாயில வந்து புண்ணு வரும் இல்லைங்களா, அதுக்கு வந்து மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்வெல்லிங் அப்படின்னா வீக்கம். ஸ்ப்ரெயின் அப்படின்னா சுளுக்கு. Okay friends, now let's move on to the another segment of our session. இது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி டெய்லி லைஃப்ல எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ரியல் லைஃப்ல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த லிஸ்ட் ஆஃப் பிசிக்கல் எலிமெண்ட் இது எல்லாமே நவுனுங்க. இதை வந்து நம்ம சொல்றதுக்கு நமக்கு கண்டிப்பா ஒரு சில வேர்பினுடைய ஹெல்ப் தேவை. அது என்ன வேர்ப்னு முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடம்புல நமக்கு எந்த பிசிக்கல் எலிமெண்ட் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு வேர்பை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா பேசிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேவ். ஐ ஹாவ் ஹெட்ஏக், ஐ ஹாவ் பாடி பெயின். இந்த ஹேவ் அப்படின்ற வேர்டு, இந்த ஒரே ஒரு வேர்பை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா நம்ம பேசலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேவ் காட் அப்படி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சஃபர் ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். சஃபரிங் ஃப்ரம், ஃபீல், ஃபீலிங். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தாங்க இந்த பிசிக்கல் எலிமெண்ட்டை நம்ம சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பேச போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு உடம்பு சரியில்லை, பிசிக்கல் எலிமெண்ட் அப்படின்னாலே ஒண்ணு நமக்கு இப்ப வந்து உடம்பு சரியில்லாம இருக்கணும், இல்லைன்னா இது வந்து பிரசன்ட் டென்ஸ். இல்ல அப்படின்னா நமக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்திருக்கணும், அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ பிசிக்கல் எலிமெண்ட் பத்தி பேசும்போது இந்த பிரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா வந்து புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு கிராமட்டிக்கலா சென்டென்ஸ் கரெக்டா பேசிடலாம். இந்த பிசிக்கல் எலிமெண்ட்டை வந்து ஒண்ணு மட்டும் நம்ம பண்ண முடியாது, அதாவது வந்து ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல வந்து பேசணும் அப்படின்னா அது வந்து வேற ஒரு மாடுலேஷன்ல வரும். அது வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ வந்து நம்ம பிரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இப்ப இருக்கு அப்படின்னா நீங்க ஐ ஹாவ் யூஸ் பண்ணி பேசலாம். அதாவது இப்போ உங்களுக்கு தலை வலிக்குதுன்னா ஐ ஹாவ் அ ஹெட்ஏக். சளி பிடிச்சிருக்குன்னா ஐ ஹாவ் அ கோல்ட். காய்ச்சலா இருக்கான்னா ஐ ஹாவ் அ ஃபீவர். இல்ல உங்களுக்கு அஜீர்ண கோளாறுனா ஐ ஹாவ் அன் இன்டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனை இப்ப இருக்கு அப்படின்னா நீங்க ஐ ஹாவ் யூஸ் பண்ணி தாராளமா பேசலாம். அதே பிரச்சனை இப்ப உங்க உடம்புல இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, இப்ப பிரசன்ட்ல கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஐம் ஹேவிங் அ கோல்ட், ஐம் ஹேவிங் அ காஃப், ஐம் ஹேவிங் அ ஃபீவர் அப்படின்னு சொல்லணும். அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல எனக்கு சரியாகல, கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஐ எம் ஹேவிங் அப்படின்னு யூஸ் பண்ணி பேசணும். உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல இருந்தது, இப்ப அது சரியாயிடுச்சு அப்படின்னா ஐ ஹாவ் ஹேட் யூஸ் பண்ணி பேசணும். ஐ ஹாவ் ஹேட் அ காஃப், ஐ ஹாவ் ஹேட் அ ஃபீவர் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருந்தது ஆனா இப்போ இல்ல அப்படின்னு சொல்லி பேசணும். ஸோ இப்போ நீங்களே ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், இங்கிலீஷ் வந்து we no need to sit and write, you have to practice. இமீடியட்டா இப்போ நீங்களே வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி இமீடியட்டா பேசி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு பிரச்சனை முன்னாடி தொடங்கி இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு, இன்னும் உங்களுக்கு சரியா ஆகல அப்படின்னா ஐ ஹாவ் பீன் ஹேவிங் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஐ ஹாவ் பீன் சஃபரிங் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் இன்டைஜஷன், ஐ ஹாவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ஹாவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் கோல்ட் அப்படின்னா முன்னாடி எனக்கு ஆரம்பிச்சது பட் ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு முடியல, இன்னும் நான் சஃபர் ஆயிட்டு தான் இருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தது, இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சு பிரசன்ட் டென்ஸ்ல வந்து முடிஞ்சிருச்சு, இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சு பிரசன்ட் டென்ஸ் வரைக்கும் இன்னும் எனக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டுதா இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ்ட் டென்ஸ்ல ஏற்கனவே எனக்கு இருந்துச்சுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா ஐ ஹேட் யூஸ் பண்ணி பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் அ கோல்ட், ஐ ஹேட் ஃபீவர், ஐ ஹேட் ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேட் யூஸ் பண்ணி பேசணும். அடுத்தது, இப்ப நேத்து நீ என் வீட்டுக்கு வந்திருக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லை, என் பாஸ் எனக்கு கூப்பிடும் போது எனக்கு உடம்பு சரியில்லை, இல்ல நேத்து ஒரு விஷயம் நடக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஐ வாஸ் ஹேவிங் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதாவது ஐ வாஸ் ஹேவிங் ஃபீவர் when my friend called me அப்படின்னா நேத்து என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்த போது எனக்கு உடம்பு சரியில்லாம நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஐ வாஸ் ஹேவிங் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது அப்படின்றதுக்கு வந்து ஐ ஹேட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
I had had a stomach pain before I came to school. அதாவது நான் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வயிற்று வலி இருந்தது, அதுக்கப்புறமா சரியாயிடுச்சு அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா I had யூஸ் பண்ணி பேசலாம். சோ இதுதான் அதனோட கரெக்டான கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இதே ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துட்டே இருந்தது. இப்ப இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. பட் ஆனா இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல உடம்பு சரியில்லாம இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்றதுக்கு I had been having அப்படின்னு சொல்லணும். அதாவது I had been having stomach pain before I took medicine. அதாவது மாத்திரை நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, இப்ப நீங்க இமீடியட்டா என்னைக்காவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துட்டே இருந்துச்சுன்னா இமீடியட்டா நீங்களே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்லி பாருங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அங்க போற வரைக்கும் எனக்கு மனசுல ஒரு போராட்டம் இருந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் I have been feeling uncomfortable before I saw my friend. ஓகே, சோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி பேசணும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பிசிக்கல் எலிமெண்ட் எல்லாம் சென்டென்ஸா எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு வந்து நம்ம பிரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ்னுடைய ஹெல்ப் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா பேச முடியும். நான் ஃபியூச்சர் வந்து சொன்னேன் பாத்தீங்களா, ஆக்சுவலா நாளைக்கு எனக்கு காய்ச்சல் வரப்போதுங்க, லீவ் கொடுங்க அப்படின்னு நாளைக்கு நமக்கு பிசிக்கல் எலிமெண்ட் என்ன வரும் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து கேட்க முடியாது. பட் ஆனா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும், ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீ மழையில நினைச்சா நாளைக்கு வந்து உனக்கு உடம்பு சரியில்லாம போகலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு பாசிபிலிட்டி. சோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து இதே பிசிக்கல் எலிமெண்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம பயன்படுத்தி பேசுறது அப்படின்னு அடுத்த வீடியோல வந்து நான் வந்து சொல்றேன். இப்போ வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொனன்சியேஷன் கிளினிக். ப்ரொனன்சியேஷன் பிராக்டிஸ்ல நான் போன வீடியோல சொன்ன மாதிரி வந்து நம்ம கான்சனன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாசூஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல வந்து ப சவுண்ட் வந்து பார்த்தோம். சோ இந்த வீடியோல வந்து ப சவுண்ட், ஏன்னா ப ப ட ட க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இப்படிதான் வரும். சோ அதனால வந்து இப்போ வந்து நம்ம ப பார்க்கலாம். ப ப ரெண்டும் வந்து மேக்சிமம் சேர்ந்து, அதுவும் பிளாசூஸ் தான், இதுவும் பிளாசூஸ் தான். ஓகே, சோ ஃபைன். பிளாசூஸ் அப்படின்னா என்னங்க, ஏர் வந்து நல்ல பிளாக் ஆகி வந்து ரிலீஸ் ஆகும். சோ நீங்க ப அப்படின்னு சொல்லும் போது அப்பர் லிப் லோவர் லிப் ரெண்டும் நல்லா வந்து க்ளோஸ் ஆகணும். ஓகேவா, சோ க்ளோஸ் ஆகிட்டு ப. ஓகே, சோ பர்ன் சொல்லும் போது ஏர் வந்து நல்ல க்ளோஸ் அப் ஆகி நல்ல அதுக்கப்புறமா சடனா ரிலீஸ் ஆகணும். சோ மவுத் போர்ஷன், நம்மளோட ஸ்பீச் ஆர்கன் போர்ஷன் இப்படிதான் இருக்கணும். சோ ப, பேட், பால், பியூட்டிஃபுல், ரப்பர். ஓகே, ரப்பர் அப்படின்னு சொல்லும் போது நான் ர அப்படிங்கும் போது லிப்ஸ் ரெண்டுமே வந்து வைட் ஓப்பன்ல இருக்கணும். ப சொல்லும் போது லிப்ஸ் வந்து ஹேஸ் டு கம் இன் கான்டாக்ட் அண்ட் தென் சடன்லி இட் ஹேஸ் டு ரிலீஸ். சோ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சோ இப்போ வந்து இந்த வீடியோல நம்ம என்ன சவுண்ட் பார்த்திருக்கோம், ப. ஓகேங்களா, சோ அடுத்த கான்சனன்ட் சவுண்ட் பார்த்திருக்கோம் ப. சோ இப்போ இந்த ப சவுண்ட் ரிலேட்டடான ஒரு சில சென்டென்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ப சவுண்ட்ல ஒரு சில சென்டென்ஸ் வந்து சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் the boy bought a blue pen. The boy bought a blue pen. The baby is playing with the big bear. The baby is playing with the big bear. She put her book in her bag. She put her book in her bag. He baked a brown bread bun. He baked a brown bread bun. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆக்டிவிட்டி செஷன். என்னோட கிளாஸ்ல நான் சொல்லி கொடுக்குற எல்லா ஆக்டிவிட்டியுமே நீங்க வந்து யாரோட ஹெல்ப் இல்லாம, எந்த ஃப்ரெண்ட்ஸ்னோடைய சப்போர்ட்டுமே இல்லாம நீங்க இண்டிவிஜுவலா வந்து பிராக்டிஸ் பண்ணி நீங்க வந்து இங்கிலீஷ் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பண்ண போற ஆக்டிவிட்டியோட பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் அண்ட் சே. அதாவது நீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த வீடியோவை நீங்க மியூட் பண்ணிட்டு அந்த வீடியோவை ஆன் பண்ணி அந்த வீடியோல இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும். இதுக்கு வந்து நீங்க 1 மினிட் வந்து உங்க வாட்ச்ல வந்து நீங்க டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. 1 மினிட்டுக்கு மேல இந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்ண வேண்டாம். 1 மினிட் ஒரு நாளைக்கு நீங்க பண்ணீங்கன்னா இட் இஸ் மோர் தேன் இனஃப். நீங்க இந்த மாதிரி நீங்க கண்ணுல பார்க்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸை நீங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்ல ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷ்ல உங்களால ஃப்ளூவெண்டா பேச முடியும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய சென்டென்ஸ் தெரியாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய திக்குவோம், திணறுவோம். அதனாலே வந்து நமக்கு கான்பிடென்ட் இல்லாம ஆயிடும். பட் இந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்ணும்போது உங்களால சரளமா இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்ற கான்பிடென்ட் உங்களுக்கு வருங்க. இப்ப நான் வந்து
அந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி வந்து தண்ணியில போற மாதிரி ஒரு ஒரு வீடியோ இருக்கு. So you have to say that a boy is playing in water. I can see he is enjoying a lot. He is laughing. The water is green in color. I think it is a theme park. And the boy is swimming. He is wearing a blue color t-shirt. I think the boy does not know how to swim, but still he is managing. He is laughing. I can see the water fountain. The water is green in color. Another boy is also joining the boy. So இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல உங்களுக்கு சென்டென்ஸ் தப்பா இருந்தாலும் சரி, கிராமட்டிக்கலா உங்க சென்டென்ஸ் வந்து கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, கவலையே படாதீங்க. நீங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை மியூட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க பேச ஆரம்பிங்க. நீங்க சூஸ் பண்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து ஆரம்பத்துல முதல்ல ஸ்லோவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த வீடியோல உங்க கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்க பேச ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது கண்டிப்பா யூ வில் டெவலப் அ கான்ஃபிடன்ஸ் தட் யூ ஆல்சோ கேன் டாக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி வித்வுட் the help of your friends and anybody else. So try பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay friends, thank you so much for watching my video. So இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இட் will be very very useful to you. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த பிசிக்கல் எலிமெண்ட் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து அதை வந்து ஒரு ப்ரெடிக்ஷனா ஒரு பாசிபிலிட்டா சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது நமக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா, உனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம்ல. ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின்ஸா ஃப்ரேம் பண்ணி எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி தான் அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் until then it's bye from me. Thank you so much once again for watching my video.